தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்திட மாநிலம் தழுவிய மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கும் அரசின் உயர் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்த்து தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆர் இந்திரா அவர்களின் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று துறையில் 4000க்கும் மேற்பட்ட VHN, AMN காலி பணியிடங்களை நிரப்பியதற்கும் VHN AMN-களுக்கு SHN பதவி உயர்வு வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கியதற்கும் SHN-களுக்கு CHN பதவி உயர்வு வெளிப்படைத்தன்மையுடன் வழங்கியமைக்கும் VHN, AMN, SHN, CHN இடமாறுதல் கலந்தாய்வு 3 முறை வெளிப்படைத்தன்மையோடு நடத்தியமைக்காகவும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் திருமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் இயக்குனர் பொது சுகாதாரம் அவர்களுக்கும் கூடுதல் இயக்குனர், இணை இயக்குனர், PO, AO, கண்காணிப்பாளர் மற்றும் MP3 பிரிவு உதவியாளர்கள் MP3 ஆகியோர்களுக்கும் துறையின் அடிப்படை பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு சுகாதார செவிலியர்களின் 10 நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கனிவோடு பரிசீலித்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டி இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் ஆர் இந்திரா அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த போராட்டம் தமிழகம் இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் என்பது கிராம சுகாதார செவிலியர்களின் 30 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு வேண்டிய போராட்டம். கிட்டத்தட்ட 2-3 கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதுக்கு நன்றி பாராட்டி இருக்கின்றோம். 4000க்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. VHL இருந்து SHN பதவி உயர்வு, SHL இருந்து CHN பதவி உயர்வு, இவங்கெல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன், அதாவது பணி நியமனமும் சரி, டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் சரி, பதவி உயர்வு கலந்தாய்வும் சரி, வெளிப்படைத்தன்மையுடன் இந்த அரசுக்கு நடத்தியிருக்கு. இந்த அரசிற்கு நன்றி பாராட்டி இருக்கின்றோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த காலிப்படங்கள் நிரப்புவதற்கு சொல்லணும்னு சொன்னீங்க. இயக்குனர் பொது சுகாதாரம் அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து அந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார். அரசு செயலாற்ற கூட நாங்கள் பொங்கல் டைம்ல கூட அரசு முதன்மை செயலாற்ற ஒரு கோரிக்கை வச்சோம். இந்த சீனியர் சகோதரிகள் பலன் பெறுகின்ற வகையில் ஒரு டிரான்ஸ்பர் கவுன்சிலிங் நடத்தணும்னு கேட்டோம். உடனடியாக அந்த கோரிக்கை அரசு முதன்மை செயலாளர் தமிழக அரசால் ஏற்கப்பட்டு ரொம்ப குறுகிய காலத்துல மிக சிறப்பாக அந்த பணியிடங்கள் டிரான்ஸ்பர் கலந்தாய்வு நடத்தப்பட்டிருக்கு. அன்று காலியாகின்ற RV கூட கேட்டோன்னா நியூ அப்பாயின்மெண்ட் நடத்துறதுக்கு முதல் நாள் அந்த பணியிடம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. மனதார இந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக அவர்களுக்கு பாராட்ட தெரிவித்துக் கொள்கின்றோம். 30 ஆண்டுகளாக பதவி உயர்வுல பின்னடைவு நாங்கள் சந்திக்கிறோம். கிரேட் 1, கிரேட் 2 பதவி உயர்வு என்பது பலநோக்கு சுகாதார திட்டத்தில் ஆண் ஊழியர்களுக்கு மாத்திரம் காலி பணியிடம் கோராமல் 5 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுடைய அடுத்த கட்ட பதவி உயர்வு என்பது பெறுவதற்கு 30 ஆண்டு, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அந்த சம்பளமும் 5 ஆண்டுகளில் சுகாதார ஆய்வாளர்கள் பெறுகின்ற சம்பளமும் 30 ஆண்டுகளில் பகுதி சுகாதார செவிலியர்கள் பெறுகின்ற ஊதியம் ஒன்றாக இருக்கிறது. திங்கட்கிழமை DPH அவர்களிடம் பேசும்போது கூட அது நியாயமான கோரிக்கை தான் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அதனால தமிழக அரசு இந்த கிரேட் 1, கிரேட் 2 பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்னெடுக்கிறோம். அடுத்தது பிரதான கோரிக்கையாக பார்க்கப்படுவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம். இது ஏற்கனவே சமூகத்துறையால் அமல்படுத்தப்பட்டது. 2006 முதல் பொது சுகாதாரத்துறைக்கு கொண்டு வந்தாங்க. அதுல எந்த சிரமம் இல்லாம 2018 வரையும் அந்த பிரச்சனையை இல்லாமல் பண்ணோம். ஆனால் 2018க்கு பிறகு ஆதார் எண் இணைப்பது, பிட்மியில என்ட்ரி போடுவது, ஆன்லைன் என்ட்ரி, அது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால பொதுமக்களுக்கும் கிராம சுகாதார செவிலியர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதனால தன்னுடைய பணியில 80% பணியை இந்த பணிக்காக செலவிட வேண்டி இருக்கிறது. அதனால நாங்க தடுப்பூசி போடுகிறோம், அவர்களுக்கு சத்து மாத்திரை கொடுக்கிறோம், அவர்களை பதிவு பண்றோம், எல்லா பணியும் செய்யறோம். ஆனா அந்த பணப்பட்டுவாடா என்பது எங்களிடம் இருக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். அதை சமூகத்திலே கொடுப்பீங்களா, அல்லது அதற்கென தனியான ஊழியர்களை நியமிப்பீங்களா, ஏதாவது பண்ணி தாய் சேவல இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கு இந்த தமிழக அரசு முன்னெடுக்கணும். இந்த பிரச்சனையை எங்கள்கிட்ட இருந்து கொண்டு போகணும். வேற சமூகத்திற்கே நீங்க ஒப்படைக்குங்கிறதா எங்களோட பிரதான கோரிக்கை. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஊழியர்களை நியமிங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் சுகாதார இடைநிலை பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் புதிய போஸ்ட் எல்லாம் உருவாக்க சொல்லல. கிராம சுகாதார செவிலியர்களுக்கு 6 மாத பயிற்சி கொடுத்து அவர்களை MLC மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா தமிழகத்துல மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி
அதாவது பிபி சுகர் மாத்திரையை வந்து கிராமங்களுக்கு சென்று அந்த மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருந்து சுகாதார இடைநிலை பணியாளர்கள் MLHB அவர்களை உருவாக்கி போட்டிருக்காங்க. 48 போட்டிருக்காங்க. அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் சப் சென்டர் அவங்கள வந்து விஹெச்என்களுக்கு நிறைய இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள். அது இடையூறு ஏற்படுத்த குடும்பத்தோடு தங்கியிருக்காங்க. என்காஸ் நடத்துறதுக்கு குவார்டர்ஸை காலி பண்ணுங்க, குடும்பத்தில் இருக்கவங்கள வெளியில அனுப்பி 3 நாள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஒரு சகோதரி சாப்பாடு கூட செய்ய முடியாம வெளியில இருந்தான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாகர்கோவில்ல ஒரு சென்டர்ல அவங்க என்காஸ் வருது, அவங்க இந்த குவார்டர்ஸ்க்கு வாடகை கொடுக்குறாங்க, அந்த குவார்டர்ஸை காலி பண்ணி கொடுங்க, என்காஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வைக்கணும்ன்றாங்க. சாலை கிராமம் சிவகங்கையில ஒரு விஹெச்என வந்து வெளியில போக சொல்லிட்டு 100 நாள் வேலை பார்க்கறவங்களை வந்து வெள்ளை பேப்பர்ல பெட்டிஷன் எழுதி கொடுக்குறாங்க. நாளுக்கு நாள் அவங்களுடைய அட்ராசிட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அதனால துணை சுகாதார நிலையங்களுக்குள் இடைஞ்சல் இடையூறுகளை ஏற்படுத்தாமல் அவருக்கு என தனி இடம். நிறைய மாநிலத்தில் நிறைய இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து மருந்து மாத்திரை எடுத்துட்டு போறாங்க. சேவை மையம் அது மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க மருந்து மாத்திரைகளை வைத்து எடுத்துட்டு போய் மக்களுக்கு பண்றாங்க. ஆனால் இவர்கள் இந்த பணியை திறம்பட செய்வதற்கு பதிலாக கிராம சுகாதார செவிலியர்கள் செய்கின்ற பணியை அவர்கள் செய்ததாக அறிக்கைகளை அனுப்பி அவர்களை வந்து படிப்பு வந்து கல்வி தகுதி குறைவானவர்கள் என்ற மாதிரி நோக்குடன் அவரோட எஸ்எச்என்சிகத்தினே கேவலமா பேசுகின்ற போக்கும் உருவாகிறது. நாங்கள் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல மாவட்ட தலைநகர்ல இது தொடர்பாக போராட்டங்கள் நடந்திருக்கு. இப்போதும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 2வது கோரிக்கையாக அந்த கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். 10 அம்ச கோரிக்கைகள் எல்லாமே நியாயமான கோரிக்கைகள். இந்த நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக துறை நிர்வாகம் தமிழக அரசும் எங்களிடம் அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இடிந்த கட்டடமே இல்லாத பகுதியில் கூட விஹெச்எனுடைய சம்பளத்துல வந்து வாடகை பிடித்தல் செய்யப்படுகிறது. இலவச குடியிருப்பு, இலவச மின்சாரம் கொடுத்தால் நாங்கள் வந்து யார வேணாலும் தங்கலாம், வரலாம், வேலை செய்யலாம். ஆனா அது இல்லாம அதை பராமரிக்கிறது கூட விஹெச்என் தான். சென்ற பராமரிக்க டாய்லெட் கழுவுறது கூட விஹெச்என் தான். அதுக்கு ஒரு ஆயா கூட நியமிக்கல. இந்த சூழ்நிலையில இன்னொரு பணியாளரை கொண்டாந்து உட்புகுத்தி இடைஞ்சலை ஏற்படுத்துவதை தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி அது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த கோரிக்கை, இந்த உண்ணாவிரதத்தின் போராட்டமே துவக்கவே இதுதான். இது உடனடியாக அழைத்து பேசி துறை நிர்வாகமும் சரி தமிழக அரசும் வந்து தீர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கறத இந்த கோரிக்கை. இந்த கூட்டத்தின் முக்கிய கோரிக்கை. இந்திரா நிறுவனர், தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள். தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் மாநிலம் தழுவிய இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் விசாலாட்சி தலைமை தாங்கினார். சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி சத்யா, மாநில பொருளாளர் பாத்திமா மேரி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்கள் துவக்க உரையாற்றி மாபெரும் கவனஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தினை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் மற்றும் ADAF கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வி மகேந்திரகுமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் AR சாந்தி அவர்கள் நிறைவுரையாற்றினார். தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை தந்து தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கத்தின் போராட்டம் வெற்றியடையவும் அரசின் கவனத்தை ஈர்த்து தங்களின் நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் ஆதரவளித்த வாழ்த்துரை வழங்கிய அனைத்து அரசு துறை சங்கங்களின் நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் தூண்களாக செயல்படக்கூடிய அனைத்து செவிலியர்களுக்கும் மாநில துணைத் தலைவர் திருமதி விஜயகலா அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.